அந்த புக்கை விட்டு தர மாதிரி தருவீங்க. நான் தேங்க்ஸ்ன்னு சொன்னா காஃபி சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. சரியா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓ, ஜெயில் ஆரம்பிக்குது. இது பாருங்க, உங்க பேரும் ஜெயில் ஆரம்பிக்குது, என் பேரும் ஜெயில் ஆரம்பிக்குது. நானும் ப்ளூ போட்டுட்டு இருக்கேன், நீங்களும் நினைச்ச மாதிரியே ப்ளூ போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு டெலிபதி பேர் தெரிஞ்சுக்கலாமா? சாரி, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேரும் அட்ரஸும் கொடுக்கறது இல்ல. ஓ அப்படியா? நேத்துக்கு உங்க அப்பா நான் 7 ரவுண்ட் அடிச்சதா சொன்னாரு. ஆனா நீங்க நான் கரெக்டா 9 ரவுண்ட் அடிச்சதா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவு தெரிஞ்சிருக்கிறது போறாதா? காஃபி சாப்பிடலாமா? இங்க பாருங்க. இல்ல நீங்க பாருங்க. இது பாருங்க, என்ன மாதிரி பசங்களாம் நேரா பாப்பாங்க, உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் 1.5 கண்ணு 1.25 கண்ணு எல்லாம் பாப்பீங்க. கரெக்டா? சரி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹிட்லர் வரலையா? அப்பாவோட ஒரே தொல்லை, அதான் கூட்டிட்டு வரல. இல்ல, நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி அவங்களை கூட்டு வரல. சரியா? நான் கண்டுபிடிச்சல, நீங்க மாட்டிக்கிட்டீங்களே. ஏய், ஸ்மைல் தெரியற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் 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 காஃபி சாப்பிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் சாப்பிடலாம். காஃபி 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 ப்ளீஸ் சாப்பிடலாம் ப்ளீஸ். இது பாருங்க, என் பேரு ஜெகன். நான் வந்து ஒரு என்ன உங்க டீடைல்ஸ் எனக்கு எதுக்கு? என்னங்க அநியாயமா இருக்கு? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒருத்தர் தெரிஞ்சுக்க வேணாமா? காஃபி சாப்பிடலாமன்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க? இப்ப நான் என்னங்க வித்தியாசமா சொல்லிட்டேன்? நம்ம வீட்ல இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணா அப்ப என்ன சொல்லுவாங்க? காஃபி சாப்பிட்டு ½ அன் ஹவர்ல டிசைட் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டா? சரி, இப்ப நான் சொல்றேன், ஐ லவ் யூ. சரியா? இப்ப நீங்க வேண்டான்ட்டு போடுவீங்க. ஆனா அப்புறம் உங்களுக்கு ஏன் ஞாபகம் வரும்? நீங்க அழகா வேற இருக்கீங்களா? நிறைய பசங்க உங்கள்ட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க முகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் ஞாபகம் தான் வரும்? எல்லாரையும் வேண்டான்னு சொல்லிடுவீங்க. வெறுத்து போய் மிஸ்டர் ஹிட்லர் உங்களுக்காக ஒரு மாப்பிள்ளை பாப்பாரு, அதையும் வேண்டான்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு ஓடி உணர்ச்சி வசப்பட்டு என்கிட்ட வருவீங்க. நானும் ஓடி வருவேன். 2 பேரும் காதலிக்கிறோம் தெரிஞ்சு கட்டிப்போம். அதுக்கப்புறம் காதலிக்க ஆரம்பிப்போம். எதுக்கு இந்த டைம் எல்லாம் வேஸ்ட்? நேரா ஷார்ட் கட்ல போலாமே. லெட்ஸ் லவ். அப்படின்னா நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் காதலிக்கிறோம். இல்ல இப்பவே காதலிச்சுட்டு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ ரீசெண்டா ஒரு ஹிந்தி படத்துக்கு கூட அந்த மாதிரி நடந்ததுங்க. அந்த பேர் வந்து பாத்தியா? என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அததான் டெலிபதிங்கிறது. பரவாயில்ல, டைம் எடுத்துக்கங்க, எந்த அவசரமும் இல்ல. என்ன காஃபி ஆறிட போகுது, குடிச்சிருங்க. குடிச்சு முடிச்சிட்டு சொல்லுங்க. என்னங்க குடிக்காம வச்சிட்டீங்க? குடிச்சு முடிச்சா தானே பதில் சொல்லணும். நான் குடிக்கல. இது பாருங்க, எங்க வீட்ல நாங்க எல்லாம் சொந்தத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிப்போம். எங்க அம்மா எங்க அப்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க பாட்டி எங்க தாத்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க மாமா எங்க அத்தையை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரிங்க. அதான் மேட்ச் ஆகுறதுன்றது. எங்க வீட்ல இதான் நடக்கும். நாங்க கூட சொந்தத்துக்குள்ள தான் கல்யாணம் பண்ணிப்போம். எங்க வீட்ல புருஷங்க பொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. தெரியுமா? நான் புருஷன், நீங்க பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, அதே சிரிப்புங்க. உங்களுக்கு என்ன கண்டா பிடிச்சிருக்குங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில இருந்தா இல்ல, 27 வருஷமா. சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ்லாம் எதுக்குங்க? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே தரனே. ஆமா, ரொம்ப அதிகமா போயிடுச்சுல. சாரி. ஆமா, அட்ரஸ்லாம் எதுக்கு? நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். சோ நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னா முடியாது. பாயிண்ட். ஓ, புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்க எங்க இருந்து போயிட போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என் மேல காதல் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணுவீங்க. ராத்திரி கனவுல எல்லாம் டுவேட் எல்லாம் பாடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன தேடி வரதுக்கு நீங்க வந்து இந்த அட்ரஸை யூஸ் பண்ணுவீங்க. என்ன அட்ரஸ்? போச்சு, பரவாயில்ல, நான் வேற பேப்பர்ல எழுதி கொடுக்குறேன். வேணா. ஏன்டா? விட்டுடுங்க. நாம 2 பேரும் திரும்ப சந்திக்கிறதுல அந்த விதிக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு. இல்லனா பேப்பரையும் பறந்து போகணும். என்னங்க இந்த காலத்துல விதிக்குதுன்னு? காத்தடிச்சா பேப்பர் பறக்காதா? இது பாருங்க, இங்க வாங்க. காத்தடிச்சா பேப்பர் பறக்காதா? காத்தடிச்சா பேப்பர் பறக்காதா? பறக்கும். எங்க 2 பேரும் ஜோடி பாக்குறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கீங்க. பாத்தீங்களா, இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் நல்லவர். உங்க பேர் என்ன? விதி. விதி. பாத்தீங்களா, விதியே சொல்லிடுச்சு. வேற என்ன வேணும்? சரி, உங்களுக்கு அந்த பேப்பர் தான் வேணும். இது பாருங்க, நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், நிறைய பேரோட ஃப்ளர்ட் பண்ணிருக்கேன், வெக்கம் இல்லாம சைட் அடிச்சிருக்கேன், நிறைய பொண்ணுங்களை கிச்சு மூடி இருக்கேன். ஆனா உங்களை மாதிரி யாரும் இல்லைங்க. ஐயோ, எங்கடா போச்சு? என்ன பொறுக்கிறேன்னு பாக்குறீங்களா? அதான் அந்த அட்ரஸ் பேப்பருங்க, கிடைக்கல, விட்டுடுங்களேன். என்னங்க பொறுக்கிறதுனால பிச்சைக்காரன் முடிவு பண்ணிட்டீங்களா? இதுல உங்க அட்ரஸ் எழுதுங்க. ஓ, அட்ரஸ் இதுல எழுத சொல்றீங்களா? ஓகே. இது பாருங்க, உங்ககிட்ட சேஞ்ச் இல்லைன்னு இந்த அட்ரஸ் மட்டும் நீங்க யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. இந்த நோட்டு போச்சுன்னா என் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்காது. அப்புறம் அது பெரிய ட்ராஜடியில தான் முடியும். புரிஞ்சுதுங்களா? இந்தாங்க என் அட்ரஸ். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
என்ன உங்க அட்ரஸ் இந்த நோட்ல எழுதுறீங்க? இப்போ இந்த நோட் உங்ககிட்ட இருக்குமா என்கிட்ட இருக்குமா? ஒரு ஜெராக்ஸ், இது பாருங்க, ஜெராக்ஸ் கூட பண்ண முடியாது. கள்ள நோட் அடிக்கிறேன்னு போலீஸ் தூக்கி ஜெயில போட்டுடுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள வச்சா என்ன ஆகும் தெரியுமா? வெயிட்டர் தான் வந்து எடுத்துட்டு போவான். எடுத்துட்டு போயிட்டான். என்னங்க நோட் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க? அதான் விதி. ஐயோ, மறுபடியும் விதியா? இன்னிலேந்து ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ரூபாய் நோட்டு உங்க கைக்கோ என் கைக்கோ கிடைச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கலாம்னு விதி இருக்குன்னு அர்த்தம். ஓகே? ஆனா முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காதீங்க. இந்தியால 100 கோடி பேர் இருக்கும். அந்த ரூபா கிடைக்காது. இப்ப என்ன, அந்த 100 ரூபாய் நோட் தானே வேணும்? ஒரு நிமிஷம். அந்த மேடம் ஒரு 100 ரூபாய் நோட் கொடுத்தாங்களே, அது எங்க? அந்த லேடி ஒரு 100 ரூபாய் நோட் கொடுத்தாங்களே, அது எங்க? அப்பவே ஒருத்தர் 500 ரூபாய் கொடுத்து சில்லறை வாங்கிட்டு போயிட்டாரு. எந்த ஆளியா? எந்த ஆளியா? எந்த ஆளு? எந்த ஆளு? எந்த ஆளு? அவர் அப்பவே போயிட்டார் சார். போயாச்சி. நல்ல பேர் வச்சிருக்க, விதின்னு. சதின்னு வச்சிருக்கணும். அவசரம் கொடுக்க முதல்ல அந்த ரூபா நோட் போய் எடுத்து கொடுத்துறான் பார். வேற வேலை இல்லை இவங்களுக்குலாம்.